ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்யறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு கப்சா ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். இது வந்து அரேபியன் பாப்புலரான ஒரு டிஷ்ஷு. இது நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சவுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாப்புலரான ஒரு டிஷ் இருந்துச்சு. அதே ஸ்டைலில் நம்ம எப்படி செய்யலான்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் அப்டேட் ஆகும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். நான் வந்து பிரியாணி மசாலா வந்து எடுத்திருக்கேன். இந்த பிரியாணி மசாலாலாம் போட்டால் நல்லாவே வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நான் பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகு, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஜவுந்திரி இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா பரவாயில்ல, ஒரு 4 லவங்கு, பேலீஃப் ஒரு 2லேருந்து 3, 2 ஸ்டார் அனீஸ், ஒரு 3லேருந்து 4 பட்டை. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் ஒரு 100 மில்லி இருக்கும் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து நான் நெய் எடுத்துருந்தேன் ஒரு 100 மில்லி. இதில் வந்து பாதி போட்டு பாதி வைக்கலாம், அப்புறமா யூஸ் பண்ணணும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த மசாலாலாம் இதில் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து பொரியட்டும். இது பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக வந்து நீட்டு வாக்கில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயத்துக்கு. இது வந்து ஒரு பெரிய சைஸு 2 வெங்காயம் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து வதக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வதங்கி வந்துச்சு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாகவே வந்து வதக்கணும். இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுத்துருந்தேன். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கலாம். நான் வந்து சிக்கன் லெக் பீஸ் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து 1 கேஜி இருக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போடக்குள்ள நல்லாவே இருக்கும். கொஞ்சம் கீரல் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு மசாலாலாம் அப்சர்வ் ஆகும். பவுட்ரு மசாலா வந்து நான் எடுத்திருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். பிரியாணி மசாலாவுக்கு தான் கரம் மசாலா தூள்ன்றாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் கொடுக்குறேன், கீழே பார்த்துங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து காற்றுக்கு ஏற்ப மாதிரி வந்து சேர்த்துங்க. இப்போ நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதுக்கு வதக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து ட்ரை லெமன் இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் ட்ரை லெமன் வந்து இருக்கிறதில்ல. ஸோ இப்போ நான் வந்து ட்ரை லெமனுக்கு விட்டுட்டு இதனுடைய ஃப்ரெஷ்ஷாகவே வந்து லெமன் நம்ம இதில் போட முடியும். அதான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஒரு லெமனுக்கு எடுத்து 4 பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது போட்டுக்கலாம். ஒரு 2 குடமிளகாய் இருக்கும். இதுக்கு வந்து நல்லாவே வந்து பெரிய பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் போட்டுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் இது வந்து சேர்த்துக்கலாம். காற்றுக்கு ஏற்ப மாதிரி வந்து போட்டுங்க. இதுக்கே கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்ம வந்து வதக்கலாம். இது கூடயே வந்து நம்ம ஒரு 4 தக்காளி வந்து ரொம்ப பொடியாகவே வந்து அரிஞ்சு வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடியாக போடக்குள்ள சீக்கிரமாக உங்களுக்கு வந்து மசிஞ்சிடும். நான் வந்து டமாட்டர் பேஸ்ட் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் இருக்கும். இது கான்சன்ட்ரேட் ஆனது. இது நல்லாவே வந்து புளிப்பு உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். இந்த மாதிரி பேஸ்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா புளிப்பான தக்காளிக்கு 2 வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. இப்போ நம்ம வதக்கி விட்டோம் இல்லைங்களா, இப்போ இந்த குடமிளகா வந்து தனியாகவே வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கிளாஸால் வந்து ஒரு 3 கிளாஸ் இருக்கும். நான் வந்து அரிசி எடுத்திருந்தேன். ஒரு கிளாஸுக்கு வந்து நான் 1.5 கிளாஸ் அப்படின்ட்டு எனக்கு 4.5 கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இதில் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம வந்து இதுக்கு சிக்கனுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் பார்க்கக்குள்ள நல்லா வெந்துருச்சு. 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுருந்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு பஞ்சாட்டம் வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சின்னா நம்ம வந்து தனியாக வந்து இது வந்து எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து தனியாக இது வந்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்த பீஸுக்கு வந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அதில் வந்து அந்த எலும்பு வந்து நம்ம வந்து தனியாக எடுத்துகிட்டு அந்த சதைக்கு வந்து தனித்தனியாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். செஞ்சுட்டு காமிக்கிறேன்.
பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதனுடைய சதை பாகத்தை வந்து கொஞ்சம் தனித்தனியாக வந்து சின்ன பீஸுங்களாக வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிரேவியில் வந்து நம்ம வந்து போடக்குள்ளே நல்லா உங்களுக்கு அந்த எசன்ஸ் அதில் மறுபடியும் இறங்கும். ஏன்னா நம்ம வேறு சிக்கன்லாம் தனியாக எடுத்துட்டோம் இல்லைங்களா. இது பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் க்யூபு. நம்ம வந்து இந்த சிக்கன் க்யூப் வந்து இல்லாதையே வந்து போகிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து அந்த சிக்கனுக்கு சின்ன சின்ன பீஸாக செஞ்சோம். நான் இப்போ சிக்கன் க்யூப் வந்து நான் போடலை, ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் வந்து சிக்கன் க்யூப் அந்த நேரத்தில் இருக்குமான்னு தெரியல. இந்த குடமிளகாவும் வந்து அதில் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸுக்கு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் வந்து ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து வடிகட்டிகிட்டே போட்டுக்கலாம் இந்த ரைஸ்க்கு. உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் வேகத்துக்கு வந்து தண்ணி போடணுன்ட்டு இல்லை, நம்ம அளந்து போட்ட தண்ணியிலே வந்து போதும் மெஷர்மெண்ட்டு. இந்த தண்ணியெல்லாம் இதில் வந்து வடிகட்டி போடக்குள்ளே உங்களுக்கு வந்து அதில் குழையாமல் வரத்துக்கு நல்லாவே இருக்கும். இதில் வந்து புதினா கொத்தமல்லி வந்து அதிகமாக போடணுன்ட்டு இல்லை, ஒரு அரை கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை, அரை கைப்பிடி வந்து புதினா இலை கட் பண்ணி போட்டாவே போதும். இதில் வந்து தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். மதியம் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க. இதுக்கே மூடி வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும். நான் வந்து மறுபடியும் வந்து பவுடர் மசாலா எடுத்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ப மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா. நம்ம சிக்கனுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது நல்லா வெந்த சிக்கனு. இப்போ இந்த சிக்கன் மேலே வந்து நம்ம வந்து இந்த மசாலா எல்லாமே வந்து தூவிக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், இதுக்கும் வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் எல்லா சிக்கன் மேலேயும். இப்போ இந்த மசாலா நம்ம போட்டோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து ஈவனாக வந்து தடவிக்கலாம். இது தனியாக வந்து வச்சிடலாம். பாருங்கள், நம்ம வந்து ரைஸுக்கு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த ரைஸ் வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துச்சு ஒரு 50%. இதில் கொஞ்சம் நம்ம வந்து நெய் போட்டுக்கிட்டோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூனு இதுக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும். இதில் கரம் மசாலா பவுடர் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து கிளறிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து தம்முக்கு விட்டாகணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோயில் எடுத்துக்கலாம், 2 லேயராக பண்ணி இதுக்கு வந்து நம்ம வந்து தம்முக்கு வந்து இப்போ வந்து விட போகிறோம். இதனுடைய மூடி போட்டுட்டு ஒரு தோசைக்கல் எடுத்து நல்லா வந்து இதுக்கு வந்து சூடு பண்ணிக்கிட்டு இந்த தோசைக்கல்லில் வந்து நம்ம இதை வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதுக்கு தம்முக்கு விட்டுட்ருக்குறோம். அதே டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து பேனில் வந்து எண்ணெய் போட்டு நல்லாவே வந்து சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து நம்ம 2 பக்கமும் கோல்டன் கலராக வர வரைக்கும் இதுக்கு வந்து டேன் பண்ணி விடணும். கிட்டே இருந்து டேன் பண்ணி விடுங்க, பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து டேன் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வந்தது நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இது வந்து 2 பக்கமும் நல்லாவே வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்து வந்துச்சு. இப்போ வந்து இது தனித்தனியாக வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ வந்து 2 பக்கமும் வந்து உங்களுக்கு கலர் கிடச்சிருக்கு. அரிசியும் வந்து நல்லாவே வந்து தம்மாயே நல்லா வந்துச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்து அரிசி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக வைக்கல, எவ்வளோ அரிசிக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தண்ணியினுடைய மெஷர்மெண்ட் வந்து வச்சுருக்கோம். இந்த சிக்கன் வேகத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே வந்து போடலை. இப்போ இந்த சிக்கன் வந்து நம்ம ரெடி பண்ணி இருந்தோம் இல்லைங்களா, இது மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் வந்து ட்ரை ஃப்ரூட் வந்து எடுத்துருக்கிறேன். பாதாம் வந்து ஒரு 25 கிராம், ஒரு 15 கிராம் வந்து ட்ரை திராட்சை, அதே மாதிரி வந்து ஒரு 25 கிராம் இருக்கும் முந்திரி பருப்பு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா வந்து நெய்யில் வறுத்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம் இது எல்லாமே வந்து நல்லா வந்து தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அரேபியன் டிஷ்ஷில் வந்து இது வந்து முக்கியமாக வந்து போடுறாங்க, ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது வேணாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் போட தேவையில்லை. போட்டால் நல்லாவே வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த திராட்சையும் வந்து நல்லா வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம்.
இது வந்து ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து இது வந்து போடுறாங்க அரேபியன் ஸ்டைலில். பாருங்கள் எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். நம்ம வறுத்து எடுத்த இந்த நட்ஸுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம நல்லாவே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு எல்லாமே நீங்கள் வந்து இந்த சிக்கனோடைய இந்த ரெசிபி வந்து நீங்கள் முடிச்சிக்க முடியும். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ஜாய் ஃபுட்.